வரலாறா மாறும். திமுக அதிமுக பலம் காட்டும் ஓசூர் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓசூர் சட்டப்பேரவை தொகுதி ஓசூர் மாநகராட்சி மற்றும் சுற்றி இருக்கும் கிராமங்களை உள்ளடக்கின தொகுதி. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 3 மாநில எல்லையில இருக்கக்கூடிய ஓசூர் தொகுதியில விவசாயம், தொழில்துறை ரெண்டுமே மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. குண்டூசியிலிருந்து விமானம் வரைக்கும் தொழில்துறை உற்பத்தி மக்களுக்கு முக்கிய வேலை வாய்ப்பாகவும் இருக்கு. அதற்கு நிகரா மலர், காய்கறி சாகுபடின்னு விவசாயமும் மக்களோட வாழ்வாதாரமா இருக்கு. தமிழகம் மட்டுமில்ல, பிற மாநிலத்தவர்கள் கூட வேலைக்காக அதிகம் குடிபெயரும் ஓசூர் தொகுதியில தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 23 வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி 1,69,099 ஆண் வாக்காளர்களும் 1,69,124 பெண் வாக்காளர்களும் 72 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,38,295 வாக்காளர்கள் இருக்காங்க. ஓசூர் தொகுதி தேர்தல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியான காங்கிரஸ் தான் ஆதிக்கம் செலுத்தின தொகுதின்னே சொல்லலாம். தொகுதியில் அதிகபட்சமா காங்கிரஸ் 9 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. அதற்கு அடுத்தபடியா சுதந்திர கட்சி 2 முறையும், திமுக 2 முறையும், சுயேட்சை 2 முறையும், ஜனதாதளம், அதிமுக தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில கடந்த 2016 தேர்தலில் முதல் முறையா அதிமுக வெற்றியை வசமாக்கினாங்க. ஆனா அதிமுக சார்பில் ஜெயிச்ச பாலகிருஷ்ணா ரெட்டி குற்ற வழக்குல சிறை தண்டனை பெற்றதால தகுதி நீக்கமும் செய்யப்பட்டார். அப்புறமா 2019 நடந்த இடைத்தேர்தலில் முதல் முறையா தொகுதியில திமுக ஜெயிச்சிச்சு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக களமிறக்கின பிரகாஷ் 1,18,231 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கின ஜோதி பாலகிருஷ்ணா 1,05,864 வாக்குகளை பெற்று 12,367 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. இப்ப 2026 தேர்தல் பணிகள்ல அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட ஓசூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்போம். சன்னசந்திரம் பஞ்சாயத்தில் பொய்மாசி லேண்டாக ஒரு காலகாலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பட்டா கொடுக்க சொல்லி போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. 2 வாட்டி ஏதோ அரசாங்கம் பட்டா கொடுக்குறேன்னுட்டு அளவெல்லாம் எடுத்து திருப்பி அப்படியே கையில் விட்டுட்டாரு. அதுக்கு இது நீண்ட நாள் கோரிக்கை. தென்பண்ண ஆற்றுல இருந்தோ தண்ணி வருதோ, கொடையாளம் செக்கு டேமில் இருந்தோ தண்ணி வீணாக போகுது. வீணாக போய் கீழக்கெல்லாம் போயிடுது, வேஸ்ட் ஆகுது. இங்கே ஒசூரில் வந்துட்டு தண்ணிக்கு ஏரிங்களெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. கிரவுண்ட் லெவலில் தண்ணி உள்ளே போயிடுச்சு. விவசாயத்துக்கு தண்ணி எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அந்த பைப்பு மூலமாக அந்த கொடையாளத்தில் டேமில் இருந்தோ பைப் மூலம் எடுத்து இந்த ஏரிங்களுக்கு தண்ணி நிரப்பினா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். பல கலைக்கல்லூரிகள் ஓசூரில், தேன்கனி கொடையில் என்று நிறைய இடத்துல வந்திருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அதாவது படித்து முடித்தோடனே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் விதமாக மீண்டும் இந்த கால் சென்டரை துவங்கி அரசு சிறப்பாக நடத்தி இதை தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் பயன்படும் வகையாக மாற்றி தரணுங்கிறது கோரிக்கையாக இருக்குது. தென்பெண்ணை ஆற்றோட தண்ணியினுடைய தரம் ஆல்ரெடி இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிழவரைப்பாளி டேமில் நுர பொங்கி போயிட்டு இருக்குது டெய்லி. என்ன ரீசன் அப்படின்னா பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வாட்டர் தான் கலந்து வருது. ஸோ இந்த தண்ணியை குடிக்கும்போது இன்னும் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறோம். ஃப்ளோரைடு மட்டும் ஒரு பிரச்சனைனா, இது கெமிக்கல் வாட்டரை குடிச்சு இன்னும் அதில் விட அதிகமான நோய்களுக்கு இங்கே இன்னல் வந்துட்டு இருக்கு. போலீஸ் எண்ணிக்கைன்னு பார்த்தா ரொம்ப இங்கே கம்மியாக இருக்கு. அப்போ எவ்வளோ போலீஸ்காரங்களோ அதே லெவலில் தான் இங்கே இருக்கு. போலீஸ் அதே எண்ணிக்கை அதிகம் இல்லாதனால இங்கே இதை தடுக்கிறதுக்கு முடியல. அதுக்கு தகுந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கண்டிப்பாக போட்டே ஆகணும். உழவர் சந்தையில் நல்ல காய்கறிகள் விற்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷான பழ வகைகளும் விற்கிறாங்க. கேரட்டு, பீன்ஸு, தக்காளி அந்த மாதிரி நிறைய பேர் விற்கிறாங்க. விவசாயிகளும் நிறைய பயிர் வச்சு கொண்டு இங்கே பண்ணுறாங்க. ஆனால் போதுமான இடம் பத்தலைங்க. புதிய கட்டடம் இன்னும் கொஞ்சம் கட்டி டெவலப் பண்ணோன்னு சொல்லிட்டு வர தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம்.